வணக்கம் மாணவர்களே. இன்றைய நம்முடைய கிளாஸ் 10 மேத்தமேட்டிக்ஸ் வீடியோவில் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிளை fx 2x + 3, gx 1 - 2x, hx 3x என்று கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் ப்ரூவ் செய்ய வேண்டியது f of g soc h equal f of g soc h equal காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி வேலை செய்கிறது என்பதை இந்த எக்ஸாம்பிள் மூலம் புரிந்து கொள்ளப் போகிறோம். கிவன் முதலில் கொஸ்டின்ல கொடுத்துள்ள ஃபங்க்ஷன்ஸை எழுதிக் கொள்வோம். fx 2x + 3, gx 1 - 2x, hx 3x. இப்போது இரண்டு சைட்ஸை தனித்தனியாக கண்டுபிடித்து கம்பேர் செய்ய வேண்டும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு f of g soc h, ரைட் ஹேண்ட் சைடு f of g soc h. இரண்டுக்கும் சேம் ஆன்சர் கிடைத்தால் ரிசல்ட் ப்ரூவ் ஆகிவிடும். Part 1. Find f copy g. முதலில் f copy gx equal f gx என்பது நமக்கு தெரியும். இப்போது gx equal 1 - 2x. அதனால் f gx equal 1 - 2x. நம்முடைய fx equal 2x + 3 என்பதால் xக்கு பதிலாக 1 - 2x சப்ஸ்டிடியூட் செய்ய வேண்டும். அதனால் f 1 - 2x equal 2 1 - 2x + 3 பிராக்கெட்டை எக்ஸ்பேண்ட் செய்தால் equal 2 - 4x + 3. எனவே f copy gx equal 5 - 4x. இது நம்முடைய முதல் முக்கியமான ரிசல்ட். Part 2. Find f copy g copy h. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம். நமக்கு f copy g copy hx என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மீனிங் f copy g hx என்பதாகும். நாம் ஏற்கனவே கண்டுபிடித்தது f copy gx equal 5 - 4x. மேலும் hx equal 3x சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அதனால் f copy g 3x equal 5 - 4 3x equal 5 - 12x. எனவே f copy g hx equal 5 - 12x. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைத்துவிட்டது. Part 3. Find g copy h. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். முதலில் g copy hx equalghx என்பது நமக்கு தெரியும். hx equal 3x. எனவேghx equal g 3x. நம்முடைய gx equal 1 - 2x என்பதால் xக்கு பதிலாக 3x சப்ஸ்டிடியூட் செய்ய வேண்டும். அதனால் g3x equal 1 - 2 3x equal 1 - 6x. எனவே g copy hx equal 1 - 6x. Part 4. Find f copy g copy h. இப்போது f copy g h என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இதன் மீனிங் f copy g copy hx என்பதாகும். நாம் ஏற்கனவே கண்டுபிடித்தது g copy hx equal 1 - 6x என்று எழுதலாம். நம்முடைய fx equal 2x + 3 என்பதால் f 1 - 6x equal 2 - 6x + 3 பிராக்கெட்டை எக்ஸ்பேண்ட் செய்தால் equal 2 - 12x + 3 equal 5 - 12x. எனவே f copy g copy hx equal 5 - 12x. Final proof. இப்போது இரண்டு சைட்ஸை கம்பேர் செய்வோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு f copy g copy hx equal 5 - 12x. ரைட் ஹேண்ட் சைடு f copy g copy hx equal 5 - 12x. இரண்டு சைட்ஸ்லும் ஒரே ஆன்சர் கிடைத்துள்ளது. எனவே f copy g copy h equal f copy g copy h. மாணவர்களே, இந்த எக்ஸாம்பிள்ல முக்கியமாக கவனிக்க வேண்டியது பிராக்கெட்டின் பொசிஷன். fcg ch என்றால் முதலில் fcgஐ கம்பைன் பண்ணிட்டு அதன் ரிசல்ட்டை h உடன் கம்போஸ் செய்கிறோம். அதே நேரத்தில் fcg ch என்றால் முதலில் gchஐ கம்பைன் பண்ணிட்டு அதன் ரிசல்ட்டை f உடன் கம்போஸ் செய்கிறோம். ஆர்டர்ல குரூப்பிங் மாறினாலும் இந்த எக்ஸாம்பிள்ல ஃபைனல் ரிசல்ட் சேமாக வருகிறது. இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். குயிக் ரீகேப். சரி மாணவர்களே, இன்றைய எக்ஸாம்பிளை ஒரு குயிக் ரீகேப் பண்ணலாம். கிவன் fx equal 2x + 3, gx equal 1 - 2x, hx equal 3x. முதலில் fcg equal 5 - 4x. அதனால் fcg h equal 5 - 12x. அடுத்து gch equal 1 - 6x. அதனால் fcgh equal 5 - 12x. இரண்டு சைட்ஸும் ஈக்குவல். Therefore fcgh equal fcgh. அவுட்ரோ. இந்த எக்ஸாம்பிளை புரிந்து கொண்டீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஈஸி ஆகிடும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற மேத்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ்க்கு RYZ Eduworld சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிளை பார்க்கலாம்.